இன்னைக்கு முத்துமதி சமையல்ல வந்து கேப்ப மாவு தோசை செய்ய போகிறோம். பண்ணு தோசை. அதுக்கு தேவையான பொருள் ஒரு கப்பு வந்து கேப்ப மாவு, கேழ்வரகு மாவுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 1/4 கப்பு வந்து ரவை எடுத்துருக்குறேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து தயிர், புளிக்காத தயிர், பசும்பால் தயிர். இது வந்து ஆப்பச்சோடா கொஞ்சம். இதை வந்து கலந்து வச்சுருவோம் கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில். ரவை, கேப்ப மாவு, தயிர், ஆப்பச்சோடா கொஞ்சம் தண்ணி கலந்து கொஞ்சம் உப்பு போட்டு இதை கலந்து வச்சிடலாம். உப்பு போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். இந்த ரவை இருக்கிறதுனால கொஞ்சம் ஊறணும். ரவை ஒரு 20 நிமிஷம் இதை ஊறணும். மூடி போட்டு மூடி வச்சிடும். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். தேங்காய் சட்னி அரைக்கிறது கொஞ்சம் தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி இலை, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை. சட்னி அரைச்சாச்சு, தேங்காய் சட்னி. அதுக்கு தாளிச்சு விட்டுடலாம். கடாய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு, உளுந்து பருப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அதே கடாயை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு, உளுந்து பருப்பு போட்டிருக்கேன். போடுங்கம்மா. ஜீரகம் 1 ஸ்பூனு, ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கேரட்டு, கொஞ்சம் மல்லி இலை. இதெல்லாம் போட்டு வதக்கிடுவோம். மல்லி இலை, கேரட், ஒரு கேரட், லைட்டாக வதக்கினா போதும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். ஏற்கனவே மாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இந்த காய்க்கு தேவையான அளவு தான் உப்பு. அளவுக்கு வதங்கினா போதும். இது ஆறட்டும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். தோசைக்கல் காயட்டும். இப்போ வந்து நம்ம மாவை வந்து மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடணும். மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு மாவை. இந்த வதக்கின கலவையை வந்து அந்த மாவில் நம்ம கலந்துருவோம். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். தண்ணியாக, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. இப்போ தோசை வந்து சாஃப்டாக இருக்காது. தோசைக்கல் காஞ்சிருச்சு. ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி விட்டுருலாம். நெய் பிடிக்குன்னா நெய் மேலே ஊற்றிக்கலாம். நான் கடலை எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். வேகட்டும். வெந்துருச்சு ஒரு பக்கம். நல்ல சத்தான தோசை.
இதே மாதிரி இருக்கிற மாவை நம்ம சுட்டு எடுத்துருவோம். நல்லா சாஃப்டாக இருக்குது, பஞ்சு பஞ்சுன்னு தோசை. கேப்ப தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கொடுங்க. தேங்க்யூ.